குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை கோயம்பேட்டில் 2002ஆம் ஆண்டு 36 ஏக்கர் பரப்பளவில் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டது. இது 103 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இங்கிருந்து புதுச்சேரி, கர்நாடகா, கேரளம், ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வெளியே மாநகர பஸ் ஸ்டாண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து சென்னை மட்டுமின்றி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் மாநகர பஸ்கள் இயக்கப்படுகின்றன. முந்தைய திமுக ஆட்சியில் கோயம்பேடு புறநகர் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. இதனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வணிக வளாகம், பன்னோக்கு மையம் கட்ட CMDA வாயிலாக திட்டமிடப்பட்டது. தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் வணிக வளாகத்திற்கு மாற்றாக புதிய தலைமைச் செயலகம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆரம்ப கட்ட ஆலோசனை நடந்து வருகிறது. இதுகுறித்து அரசு உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது: தலைமைச் செயலகத்தில் தற்போது இட நெருக்கடி அதிகரித்துள்ளது. அதிகாரிகள், அலுவலர்கள் வாகனங்களை நிறுத்த இடமில்லை. போக்குவரத்து நெரிசல் காரணமாக தலைமைச் செயலகம் வந்து செல்வதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இடத்தில் தலைமைச் செயலகம் கட்டலாம் என IAS அதிகாரிகள் சிலர் முதல்வரிடம் கூறியுள்ளனர். அதன் அருகிலேயே அரும்பாக்கம், நெற்குன்றம், விருகம்பாக்கம் சுற்றுப்பகுதிகளில் IAS அதிகாரிகள் வசித்து வருகின்றனர். கோயம்பேட்டில் தலைமைச் செயலகம் கட்டினால் அதிகாரிகள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். வெளி மாவட்டங்களில் இருந்து வருவோருக்கு பஸ் வசதி மற்றும் மெட்ரோ வசதி உள்ளது. முதல்வர் அனுமதி அளித்தால் இதுகுறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளது. இதற்கு 350 கோடி ரூபாய் வரை செலவாகும் என அவர் கூறினார்.